Hi guys, welcome to Mupra Training Academy. So இன்னைக்கு நம்மளுடைய GK ஃபட்டாஃபட் சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முதல் கேள்வி ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை பெற்று இருப்பதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐசோடோப்ஸ்னாலே என்ன 1H1 1H2 1H3. சோ இது ஹைட்ரஜன்லயும் இருக்கும் கார்பன்லயும் இருக்கும். C12 C14 இந்த மாதிரி கார்பன்லயுமே இருக்கும். ஏன்னா கார்பனுக்கு 6 தானே இது. அப்ப இதுல 6 நியூட்ரான்கள் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 நியூட்ரான்கள் இருக்கும். சரிங்களா? அப்ப வெவ்வேறு தனிமங்களுடைய இது வந்து வெவ்வேறு நியூட்ரான்களை பெற்று இருக்குன்னா அதனுடைய பேர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஐசோடோப்புகள். இததான் புரோட்டியம் டியூட்ரியம் ட்ரீட்டியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அடுத்து ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அவகோட்ரா எண்ணின் மதிப்பு. இந்த மாதிரியான கான்ஸ்டன்டான வேல்யூஸ் கேட்பாங்கமா. 6.023 into 10 to the power of 23. சோ இததான் வந்து அவகோட்ரா எண்ணினுடைய மதிப்புன்னு சொல்றாங்க. சோ 6.023 into 10 to the power of 23. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ரொட்டி சோடானாலே பேக்கிங் சோடாமா. அந்த பேக்கிங் சோடா தயாரிக்கிறதுக்கு எது பயன்படும்? சோடியம் பைகார்பனேட்னு சொல்லக்கூடிய NaHCO3 தான். சோ இந்த இதுதான் வந்து பயன்படும். இது இங்க மட்டும் பயன்படாது, தீயணைப்பான்கள்லயும் பயன்படுது. எங்க பயன்படுது? தீயணைப்பான்கள்லயும் பயன்படும் இந்த சோடியம் பைகார்பனேட். இதுவே இன்னொன்னு இருக்கும் சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சோடியம் கார்பனேட் எங்கெல்லாம் பயன்படும் பாத்தீங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலைகள்ல பயன்படும். சோ அது வந்து Na2CO3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கண்ணாடி தொழிற்சாலைகள்ல பயன்படும். சரிங்களா? அடுத்தது நாலாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா C60 என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. C60 அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் 60. எங்க கார்பன் 60. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அறுகோண வடிவத்திலையும் ஐங்கோண வடிவத்திலையும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வெர்டிசஸ் இருக்கிறதுனால இது வந்து பக்கி பால் மாதிரி இருக்கும். சோ இதுக்கு பேர் வந்து ஃபுல்லரின். சோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கி பால், பக்கி பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கி பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இந்த கார்பன் அவர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனிமங்களின் தலைவன். நம்ம வேதிப்பொருட்களின் அரசன் எப்படி சல்பியூரிக் அமிலம் சொல்றோமோ அந்த மாதிரி தனிமங்களினுடைய தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்பன் தான். சரிங்களா? தனிமங்களின் தலைவன் ராஜா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கார்பன். அடுத்து ஐந்தாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 1800 சில்லற, தட் மீன்ஸ் அந்த 46களிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வலி நிவாரணியாகவும் மயக்கமூட்டியாகவும் ஈத்தர்கள் தான் பயன்பட்டு இருக்கு. இப்ப நடைமுறைக்கு இது ஏதுவா இருக்கும், ஆனா இல்ல. ஏன் அப்படின்னா இது எளிதில் தீப்பற்றக்கூடிய காரணத்தினால நமக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை நடைமுறையில இருந்து ஒழிச்சு இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியில மயக்கமூட்டிகள்லாம் வந்துருச்சு. பட் ஈத்தர்கள் தான் வந்து மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் கொடுக்கப்பட்டுள்ளவைகளை பயன்படுவதா இருக்கு. ஓகேங்களா? சோ இதை மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. தேங்க்யூ.